இயேசுவை தியானிக்க தியானிக்க ஆத்மால வேலை நடக்கும். பிதாவை தியானிக்கும் போது ஆவியில வேலை நடக்கும். ஆவியானவருடைய இணைய சரீரத்தில் வேலை நடக்கும். So that Bible says the manifestation of the Holy Spirit. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர், செத்து போன அந்த சரீரத்தை உயிரோடு எழுப்பினவர், நின்னு போன கிட்னியை வேலை பார்க்க வைத்தவர், நின்னு போன இருதயத்தை ஆபரேட் பண்ணி மறுபடியும் செயல்பட வைத்தவர், பிரெயின் ஆபரேட் பண்ணவர், கண் ஆபரேட் பண்ணவர், நரம்புகளையும் தசைகளையும் திசுக்களையும் மாற்றி ரத்தத்தை மறுபடியும் ஓட வைத்த தேவன் உங்களில் வாசமாயிருந்தார். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நாம் வார்த்தைகளை கடந்து செல்ல போகிறோம். The role of the Holy Spirit in Christian life. பரிசுத்த ஆவியானவருடைய பங்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, பரிசுத்த ஆவியானவருடைய பங்கு என்று நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். ஆவியானவருடைய சாயல் என்று பார்த்து கொண்டு வருகிறோம். ஆவியானவருடைய பங்கு உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த அளவு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுதான் சிலுவையிலே இயேசு முடித்ததின் ஆசீர்வாதங்களை நீங்கள் அதிகமாய் அனுபவிக்க முடியும். கையை தட்டி ஆமென். எந்த அளவு பரிசுத்த ஆவியானவருடைய இன்ஃப்ளூயன்ஸ், பரிசுத்த ஆவியானவருடைய இடைபடுதல் உங்கள் வாழ்க்கையில இருக்கிறதோ, நல்லா நான் சொல்றது உள்வாங்கணும். பரிசுத்த ஆவியானவருடைய இடைபடுதல், எல்லாம் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய இடைபடுதல் எந்த அளவு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுமதிக்கிறீர்களோ அந்த அளவிற்கு தான் நீங்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே முடித்ததின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியும். ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம், மன நிம்மதியாய் வாழ்கிறோம், ஆரோக்கியமாய் இருக்கிறோம், குடும்ப சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்கிறோம். நம்முடைய குடும்பம் எருசலேமை போல இருக்கிறது, மதில்கள் சூழ இருக்கிற எருசலேமை போல நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து 2000 வருஷங்களுக்கு முன்பாய் நம்முடைய பாவங்கள், உங்களுடைய பாவங்கள், என்னுடைய பாவங்களுக்கும் சேர்ந்து செலுத்த வேண்டிய எல்லா கிரயத்தையும், ஆங்கிலத்தில் இருக்கிறது once and for all, once for all, ஒரே முறையாக எல்லாவற்றுக்கும் சேர்த்தவர் செலுத்தி. கையை தட்டுங்க. Hallelujah, praise God. My beloved brother and sister, இயேசு இதை சிலுவையிலே செய்து முடித்ததினால்தான் இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம். சார், போன வருஷத்தோட நீங்க நல்லா இருக்கீங்களா இல்லையா சார்? சமீபத்தில் யாரோ ஒரு ஆளுக்கு அப்போ ஒரு 10 வருஷத்துக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடி கையில் ஏதோ ஃப்ராக்சர் ஆன இப்போ பேசிட்டு இருப்போ, யாருக்கு ஃப்ராக்சர் ஆச்சு தெரியவே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறோம். ரொம்ப நேரம் யோசிச்சு தெரியவே இல்லை. அப்போ அந்த நாட்களில் இந்த பிரச்சனைகள், சின்ன சின்ன விபத்துகள் இதெல்லாம் அப்பப்போ நம்மளை மோதிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் தொடர்ந்து நம்ம வார்த்தையை விசுவாசிக்கிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு திரும்பி பார்த்தா இன்னைக்கு நம்முடைய எல்லாம் எங்கும் சமாதானமாக இருக்கு, ஆரோக்கியமாக இருக்கிறது. 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இருந்த விட இன்னைக்கு நல்லா இருக்கிறோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பயமும் திகிலும் இன்னைக்கு நமக்கு இல்லை. எதிர்காலத்தை குறித்து குழப்பம் இல்லை. இன்னைக்கு தைரியமா இருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நாம உங்களுடைய சந்ததியும் எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையோடு இருக்கிறோம். Praise the Lord, hallelujah. இதையெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? 2000 வருஷத்துக்கு முன்பாய் சிலுவையிலே இயேசு கொடுத்த கிரயத்தின் அடிப்படையிலே, இயேசு கிறிஸ்து கொடுத்த கிரயத்தின் அடிப்படையிலே அது நமக்கு கிடைத்திருக்கிறது. இப்ப என்னுடைய கேள்வி என்னவென்றால், இந்த இரட்சகராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் சிலுவையில கிரயம் கொடுத்தாரா? இல்ல நம்பிக்கை இல்லாம வியாதியோடும் வறுமையோடும் பிரச்சனையோடும் இங்கே சுத்திக்கிட்டு இருக்கிறாங்களே, உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள், அவர்களுக்கும் சேர்த்து கிரயம் கொடுத்தாரா? ஆனா நீங்க மட்டும் நல்லா இருக்கீங்க தெரியுமா? அவங்களுக்கு சேர்த்து கிரயம் கொடுத்தாரு. ஆனா ஆவியானவர் நீங்கள் அதை புரிந்து கொள்ளும்படி உங்களுக்கு உதவி செய்ததினால் நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள். இந்த ஆவியானவர் அங்க அவர்கள் வாழ்க்கையில் நடைபெறாத ஒரு வேலை ஆவியானவர் மூலமாய் உங்கள் வாழ்க்கையில் நடைபெற்றதினாலே இன்றைக்கு அந்த சிலுவையின் ஆசீர்வாதத்திற்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறீர்கள். அப்ப இயேசு என்னதான் சிலுவையில் எல்லாத்தையும் கொடுத்தாலும் ஆவியானவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்த பிறகுதான் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஆரம்பிக்கிறார்கள். இதே இயேசு இறந்த பிறகு எத்தனை பேர் ஆவியானவருடைய செயல்பாடு இல்லாததினாலே அல்லது அதுக்கு அனுமதிக்காததினாலே அவர் என்ன இருக்காங்க? ஆசீர்வதிக்கப்படாம இருக்காங்க. அப்ப நீ யாருக்கு நன்றி சொல்லணும்? இது எப்படி சொல்றது?
உங்க தாத்தா சொத்து சேர்த்து வச்சார் சார், ஆனா சொத்து பத்திரம் எங்க இருக்குன்னு தெரியல, நான் அதை கண்டுபிடிச்சு கொடுத்தேன். கையை தட்டுங்க. இப்ப தாத்தாக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க, எனக்கு தேங்க்ஸ் சொல்லுவீங்களா? கையை தட்டு. தாத்தா செஞ்சாரு. ஆமென். தாத்தா செஞ்சாரு. அதே அளவு ஈக்குவலான ஒரு வேலையை நான் செஞ்சிருக்கிறேன். ஏன்னா அதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி உங்களுக்கு எடுத்து கொடுத்திருக்கிறேன். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த வேலையை உங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து 2000 வருஷங்களுக்கு முன்பாக சிலுவையிலே செய்து முடித்ததை ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து கனெக்ட் பண்ணார். ஆமென். Jesus did for everyone, but Holy Spirit revealed to us to enjoy the blessings. இயேசு எல்லாருக்காகவும் கிரயத்தை கொடுத்தாரு. ஆவியானவர் தான் அதை நீ என்ஜாய் பண்றதுக்கு உனக்கு உதவி செஞ்சார். தேவன் அனுப்பி அந்த நல்ல ஆவியானவருக்காக. ஆமென். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வேலையை மிக சிறப்பாய் செய்தார். ஆனால் ஆவியானவர் தான் அதை உங்களோட கனெக்ட் பண்றார். இன்னும் புரியுற மாதிரி சொன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு அழகிய பாடல் என்றால் அந்த சீடியை ப்ளே பண்ற பிளேயர் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ஆவியானவர். இந்த பிளேயர் இல்லாட்டி நீங்க சீடி கேட்கவே முடியாது. கையை தட்டு, கையை தட்டு. ஆமென். அப்ப இயேசு செஞ்சதை எல்லாம் உங்களுக்கு ப்ளே பண்றவர் ஹோலி ஸ்பிரிட். அப்ப இப்ப நீங்க நல்ல வந்து 500 ரூபாய்க்கு சீடி வாங்கியிருக்கிறீங்க, 1000 ரூபாய்க்கு சீடி வாங்கியிருக்கீங்க, இல்லை நான் சொல்லலை, ஆனா பிளேயர் வேணும்ல. ஆமென் சொல்லுங்க. இப்ப அவனுக்கும் அந்த சீடி ரிலீஸ் பண்ணியிருக்காரு, நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. விஷயம் என்னன்னா, அவன்கிட்ட பிளேயர் இல்லை, நம்மள்கிட்ட பிளேயர் இருக்கு. அதனால பாடுவே, மகிழ்வே, கொண்டாடுவே அப்பா சமூகத்தில். ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கார் சார். நல்லா கைதட்டுங்க சார். ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறபடியால் இயேசு செய்து முடித்தவைகளை அறிந்து கொள்ளத்தக்கதாக எனக்கு உதவி செய்கிறார். நல்லா கையை தட்டுங்க. முடிஞ்ச எந்திரிச்சு வந்து கரங்களை தட்டி. ஆமென். God bless you. Please be seated. ஆவியானவர் உங்களை என்ன செய்றாராம்? இயேசு முடிச்சதுல உங்களுக்கு சொல்லி தராராம். ஒரு கை தட்டுங்களேன் ஒரு தடவை வரைக்கும். ஆமென். இந்த ஹோலி ஸ்பிரிட் இல்லாட்டி எனக்கு ஒண்ணுமே புரியாது. ஏன் பொதுவாக ஜனங்கள் என்ன நேசிக்கிறார்கள்? நான் அவர்கள் ஆசீர்வாதமா? ஆசீர்வாதம் இயேசு. சிலுவையில் அறையப்பட்டது இயேசு. டீச்சர்ஸ் டேக்கு எனக்கு எதுக்கு வந்து தேங்க்ஸ் பண்றீங்க? why do you greet me? ஏன்னா நான் ஒன்றும் செய்யல. I just teach them, open the என்ன சொல்ல seal. அதை சொல்லி கொடுக்கும்போது நானே அவர்களுக்கு ஆசீர்வாதமா மாறுறேன். just like that. ஆவியானவரோட பார்ட் என்னன்னா, அவர் வந்து இயேசு செஞ்சு முடிச்சதை அவரால் மட்டும்தான் சொல்லி தர முடியுமா? ஏன்னா பைபிள் அவர் தான் தேவனுடைய ஆழங்களை அவர் அறிந்திருக்கிறார். கை தட்டுங்க உள்ளவருக்கு. தேவன் உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஒன்று தம்முடைய வார்த்தை, இரண்டாவது தம்முடைய ஆவி. கையை தட்டு. ஒன்று கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 10ஆம் வசனம், 11ஆம் வசனம், 12ஆம் வசனம் வாசிப்போம். எழுதியிருக்கிறபடி நிறைய பேர் தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்த பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். தேவன் ஆவியினாலே வெளிப்படுத்தினார். என்ன ஆவியினாலே வெளிப்படுத்தினாரா? தேவன் ஆவியிலே வெளிப்படுத்தல, ஆவியினாலே வெளிப்படுத்த. கையை தட்டுவதற்கு ஆமென். ஆமென். பிரைஸ் காட். ஹalleluya. தேவன் நமக்கு தம்முடைய வெளிப்படுத்தினார். சோ உங்களுக்கு வெளிப்பாடு எதனால வருது? பை ஹிஸ் ஸ்பிரிட். எல்லாம் சொல்லுங்க. தம்முடைய ஆவியினாலே. அப்ப ஆவியானவர் இல்லாட்டி உங்களுக்கு அது வெளிப்பாடே இருக்காது. ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அடுத்து வாசிங்க. அந்த ஆவியானவர் கை தட்டுங்க அவருக்கு. அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். உங்களுக்கு கொடுத்த ஒரு சாதாரண அட்வொகேட் இல்லைங்க, அம்புட்டு அக்கு வேற ஆணி வேற ஒரு அட்வொகேட். ஆமென். அவருடைய வேகம், நம்முடைய வேகம், அவருடைய விவேகம், அவருடைய டீச்சிங்ஸ், நம்மளுடைய வந்து அந்த பாடி ஈல்டிங், இது ரெண்டும் சேரும்போது ஆமா, ஏ ராஜா ஒன்றானோம் இன்று
எனக்கு பாட்டு பாடும்போது எப்படி தோணுதுன்னா நானும் அவர் இணைஞ்ச உடனே பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக முடிய போகுது. ஆமென் ஆமென். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9, 10, 11, 12 சீக்கிரம் கம் ஆன். எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவில்லை. மனுஷனுடைய இருதயத்தில் தேவன் வைத்திருக்கிற காரியங்கள் தோன்றாது. என்ன நினைப்பார் ஹோலி ஸ்பிரிட்? தேவன் இப்ப இந்த சீனை பார்த்து எப்ப நினைப்பார்? அடுத்து சிரிப்பாரு, சிரிக்குதான் செய்வாரு. ஹி என்ஜாய். நம்ம செய்யறத நல்லா கவனிங்க. நான் தப்புன்னு சொல்றேன், அதனால தப்புன்னு சொல்லுவேன், அவ்வளவுதான். அப்படி ஆளுகள் தான் அதிகம். ஏன் தப்பு என்னால் சொல்ல முடியாது. ஏன் தப்புன்னு சொன்னா இதுல ஒரு வரியை கூட நான் விரசம் என்ன செய்ய முடியாது, காட்ட முடியாது. ஆவியானவர் எனக்குள்ள வந்த பிறகு நானும் அவர் ஒன்றாக மாறுகிறோம். அவரோடு இணைந்த பிறகு என்னுடைய வாழ்க்கை மறுபடியும் புதுப்பிக்கப்பட ஆரம்பிக்கிறது. பிதாவாகிய தேவன் குமாரனை கிறிஸ்துவை அனுப்பி செய்து முடித்ததை பரிசுத்த ஆவியானவர் கூட நின்று சொல்லிக் கொடுக்கிறார். அவர் சொல்லிக் கொடுக்கும்போது பாருங்க, கண்கள் காணவில்லை, காது கேட்கவில்லை, இருதயத்தில் தோன்றவில்லை, நமக்கோ தேவன் தமது ஆவியினாலே அவைகளை தெரியப்படுத்துகிறார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். சீக்கிரமா வாசிங்க. மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷனுக்குரியவைகளை அறிவான், அப்படியே தேவனுடைய ஆவி இல்லாமல் ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறியும். கையை தட்டினோம். ஆமென். ஆவியானவரை தேவன் உங்களுக்கு தந்ததோட மிகப்பெரிய நோக்கம் என்னவென்றால் தேவனுக்குரியவைகளை நீங்கள் அறியும்படிக்கு. கை தட்டுங்க ஒரு அவருக்கு. இன்றைக்கு ஆவியானவருடைய இருக்கிற உறவு உன் வாழ்க்கையில் அதிகமாக அதிகமாக தேவனுக்குரியவைகளை நீ அறிய ஆரம்பிக்கிறாய். You start knowing the depths and in-depths of God's heart. தேவனுடைய ஆழங்களை அறிய ஆரம்பிக்கிறோம். இது பிரெயின்ல கண்டுபிடிக்க முடியாது. இது நம்மளுடைய மூளையால கண்டுபிடிக்க முடியாது. ஆவியில தான் கண்டுபிடிக்க முடியும். அப்ப ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில ஒரு தவிர்க்கப்பட முடியாத நபர். மூச்சு விடாம நீங்க இருக்க முடியுமா? அதனால அவர் பேர் காத்து. ஆமென். ஆகவே அந்த ஆவியானவர் எப்படி செய்வாராம்? 2:13 வாசிங்க. அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளினாலே. ஏன் பிரதர் இவர் சொல்லும்போது எங்களுக்கு டக்குனு புரியுது சார். இவர் சொன்ன டக்குனு கேட்ச் ஆகுது சார். ஏன்னா அவரு மெசேஜை மட்டும் வாங்கிட்டு வரல, பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிற வார்த்தைகளினாலே. ஒரு செய்தியை பரிசுத்த ஆவியானவர் எந்த வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுகிறாரோ அந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் போது ஆவியானவர் சொல்லிக் கொடுக்கும்போது எளிதாய் நமக்கு என்ன செய்கிறது, புரிகிறது. அதான் இயேசு சொன்னார். யோவான் 16:13 வாசிங்க. ஒன்று, ஆவியானவர், நல்லா கவனிங்க, ஆவியானவருடைய சிம்பலை பத்தி பேச போறேன். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, ஆவியானவர் தான் தேவனுடைய ஆழங்களை உங்களுக்கு சொல்லி தருவார். ஆவியானவர் உதவி இல்லாட்டி அவர் 20 வருஷம் ஒரு ரெவரண்டா இருக்கலாம், அவருக்கு பைபிள்ல இருக்கிற ஆழங்கள் அவருக்கு தெரியாது. ஆனா ஆவியானவர் இருக்கிற தொடர்பு கை. ஆமென். இது ஃபுல்லா பாடிட்டு தான் போறேன் வீட்டுக்கு. இனி நாம் தானே ரெண்டல்ல ஒன்று, நாம் நடக்கும் வழியிலே இருள். கையை தட்டு. ஆவியானவர் is the senior partner of our ministry. The Holy Spirit is a partner, helper. ஆமென். ஓகே, வாசிப்போம். அவர் நமக்கு தேவனுடைய ரகசியங்களை சொல்லிக் கொடுத்து அனுபவிக்க வைக்கிறாராம். 1, 2. ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார், போதிப்பார். அடுத்து அவர் தம்முடைய கையை தட்டு. போதிப்பார், அடுத்து நடத்துவார். கையை பிடிச்சு அப்படி கை தட்டுங்க சார். என் பையன் கையை பிடிச்சு நடரா ராஜா நடரான்ற. ஆமென். அப்ப அவன் என் கையை பிடிச்சு நடக்கிறான், அவனை நானே நடத்துறேன். ஓகே, அவர் பரிசுத்த ஆவியோடு இணைந்திருக்க நீங்க என்ன செய்ய, நடக்க ஆரம்பிக்கிறீங்க, சத்தியத்தில் நடக்க ஆரம்பிக்கிறீங்க. The one who has a very close relationship with the Holy Spirit, he start walking in truth. He start experiencing the truth. அதாவது சத்தியத்தை அனுபவமாய் மாற்றக்கூடிய ஒரு கிருபை ஆவியானவராலே நமக்கு கிடைக்கிறது. கையை தட்டில் அவருக்கு கேட்கிற அனுபவத்திலிருந்து நடக்கிற அனுபவத்தில் வர வேண்டும் என்றால் ஆவியானவருக்கு நீங்கள் கொடுக்கிற அனுமதி. ஆவியானவர் தான் உங்களை அந்த சத்தியத்துக்குள்ள வழி நடத்துகிறார். இன்றைக்கு கூட உங்களோடு பேசி உங்களை அந்த சத்தியத்துக்குள்ள வழி நடத்த விரும்புகிறார். சத்தியத்தை போதிக்கிறவர் அவர் தானா?
சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவாராம். கையை தட்டுங்க. ஆமே 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 ஆமே. அதனாலதான் ஆவியானவர் கையில உங்களை ஒப்பு கொடுத்திருக்கார் தேவன். அவருடைய fellowship, the relationship of the Holy Spirit is the major role in your life. அவர் உங்களுக்குள்ள இருக்கும் தைரியத்தை கொடுக்கிறார். சரி தவறு என்பதை அவர் பிரித்து காண்பிக்கிறார், பகுத்தறிகிற உதவி செய்கிறார், உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறார். அவர் எதை பத்தி பேசுவாராம்? யோவான் 16:4 சொல்றார், எனக்குள் என்னுடையதிலிருந்து உங்களுக்கு போதிப்பார். ஆவியானவர் பேசும்போது நல்லா கவனிங்க, ஜெபத்துல என்ன இருக்கு, உபவாசத்துல என்ன இருக்குன்னு பேச மாட்டாரு. இயேசுல என்ன இருக்கு? கை தட்டு. ஆமே, நல்லா தட்டுங்க அவருக்கு. ஆமே. ஓ ஓகே, வாசிங்க 16. அவர் என்னுடையதில் எடுத்து, ஆவியானவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பாத்தீங்களா? ஆவியானவர் பிரேயரை பத்தி, ஆவியானவர் உபவாசத்தை பத்தி, ஆவியானவர் அதை பத்தி இதை பத்தி எல்லாம் பேசல. ஆவியானவர் இயேசு சிலுவையில எதை செய்தார் என்பதை பற்றி அதுக்குள்ளிருந்து எடுத்து உங்களுக்கு கொடுப்பாராம். அதனால மகிமை எல்லாம் யாருக்கு போகுமா? இயேசுவுக்கு. கையை தட்டி ஒரு ஆமென். அக்கினி மதில் நீரே, என் ஆறுதல் மழை நீரே. எத்தனை பாருங்க உருவகம் பாருங்க. எழுதுன அந்த அறிஞர், அந்த பாடகன் சொந்த மூலையில எழுதியிருக்க முடியாது, இந்த ஆவியானவர்கள் எழுத முடியாது. ஏன்னா ரெண்டுமே ஆப்போசிட் டைமென்ஷன். அக்கினி மழை. அவர் சொல்றாரு, அக்கினி நீங்க தான், மழை நீங்க தான். கைத்தட்டில் வந்தவருக்கு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த ஆவியானவர் கொடுக்கிறப்ப மனுஷனுக்கு அவர் எப்படி இருப்பாரு, என்ன செய்வாரு அப்படின்னு நம்மளால புரிய முடியல. மழைன்னு ஒன்று வரும்னு சொன்னப்ப நோவாவுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, ஜனங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. அப்ப ஆவியானவர் உனக்கு என்னெல்லாம் செய்வார்னு சொல்லும்போது அவனுக்கு புரியல. அப்ப உருவகத்தை காட்டுகிறார். ஆவியானவரை காற்று அடிக்கிற முழக்கம் போல அந்த மேல் வீட்டறையில் இறங்கினாராம். காற்று எல்லாம் சொல்லுங்க, அது ஒரு உவமை, உருவகம். அப்ப உனக்கு ஆவியானவர் பத்தி தெரிஞ்சுக்கணும். காத்து என்னெல்லாம் செய்துன்னு பாரு, அதெல்லாம் ஆவியானவர் உனக்கு செய்வார். ஆமா, காத்து அடிச்சுட்டு கொட்டுது. ஆவியானவர் ஆசீர்வாதத்தை அடிச்சுட்டு கொட்டுவார். காத்து, சுழல் காத்து குப்பையெல்லாம் ஒரு செகண்ட்ல கூட்டி விட்ட மாதிரி அடிச்சுட்டு போயிருது. நம்ம கூட்டலாம்னு வந்தா அது என்ன செஞ்சிருது? அது கூட்டிட்டு போயிருது. இதுதான் புதிதும் கூர்மையும் உள்ள ஆயுதம். ஏசாயால சொல்லப்பட்ட அந்த ஆயுதம். அந்த ஆயுதம் என்ன? ஆவியானவர். அந்த ஆவியான வாழ்க்கையில் அவர்கிட்ட நிரம்பி அக்கினி மதில் நீரே அப்படி பாடிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தை குப்பையெல்லாம் அடிச்சுட்டு போயிடுவார். நல்லா தண்ணி, யாரு சாபம் எதுவுமே இருக்காது. அடிச்சு தகர்த்துட்டு போயிடுவார். அடுத்து இந்த காத்து என்ன செய்யுது? கப்பலை சேர்க்க வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குது. கேப்டன் எங்க நினைக்கிறான்னு அங்க கூட போக முடியாது சார். காத்து வலுவா அடிச்சுச்சுன்னா இனி கேப்டன் கிடையாது, கேப்டன் இனி காத்து தான் கேப்டன். அது எங்க கொண்டு போனா அங்க ஒன்று கொண்டு போயிடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ நினைச்சிட்டு இருக்கலாம் நரகத்துக்கு போயிடுவோம்னு. ஆனா ஆவி, நீ ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஆவியான ஒன்று பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரு. அரராத் பரிசுத்த ஸ்தலத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறார். இன்னொரு விஷயத்தை கூட இந்த வாரம் புதுசா நான் சொல்றேன். காத்து உங்களை ஒரு பிளசன்ட் ஃபீல்ல வைக்குது. அப்படியே அத மாதிரி ஆவியானவர்கிட்ட நிரம்ப நீங்க அப்படியே பிளசண்டா, அப்படியே ஹாப்பியா, ஆவியானவர் நிறைந்தவனுடைய முகம் மலர்ந்தே தான் இருக்கும். கையத்தட்ட முகம் முகத்தை பாருங்க, பக்கத்துல இருக்கிற முகத்தை, காத்து அடிச்சிருக்காத முகத்தை பாருங்க. பாடுவே, டக்குன்னு சிரிச்சிட்டீங்களே சார், பார்த்த உடனே மகிழ்வே கொண்டாடுவே. காத்து இல்லாத இடத்துல உட்காந்தா முகம்லாம் வேர்த்து ஒரு மாதிரி இருக்கும். காத்து அடிக்கிற இடத்துல தான் நல்லா இருக்கும். அந்த மாதிரி தான் ஆவியானவர் அடிக்கிற முகம். அடுத்து இந்த காத்து என்ன செய்யும்னா, வேதம் சொல்லுது, எலியா பேசிட்டே இருந்த ஒரு சுழல் காற்றிலே எலியா ஏறி போனான். கீழே இருக்கிறவனை சர்ன்னு அந்த காத்து அடிச்சு சல்லுன்னு கொண்டு போய் பரலோகத்தில் உட்கார வச்சிருச்சு. அவ்வளவு அந்த சுழல் காற்று அவ்வளவு ஃபோர்ஸ் அடிச்சு அவனை ஒரு ஆளை மேலே கொண்டு போயிடுச்சு. உங்கள் வாழ்க்கையிலே ஆவியானவர் என்கிற சுழல் காற்று வரும்போது உயர்ந்தரக அனுபவங்கள், உன்னதமான அனுபவங்கள், பரலோகத்தை விசிட் பண்றது, தூதர்களை விசிட் பண்றது என்கிற மிகப்பெரிய அனுபவங்களுக்கு அந்த காத்து உங்களை தூக்கிட்டு போகும். ஆமென், ஆமென். இதெல்லாம் காத்தை பத்தி நிறைய பார்த்தோம். வெட்டுக்கிளி அடிச்சுட்டு போன பிறகு ஒரு வெட்டுக்கிளி கூட ஊருக்குள்ள இல்லையா? எல்லாம் சொல்லுங்க, காத்து அடிச்சுட்டு போனா சுத்தமா அடிச்சுட்டு போகும். கை தட்டுங்க. ஆமென். சாகுற வரைக்கும் உங்களுக்கு அந்த பிரச்சனை வரவே வராது.
வண்டுகள் அடிச்சுட்டு போச்சு, வெட்டுக்கிளி அடிச்சுட்டு போச்சு. அப்படி எல்லாத்தையும் உங்க வாழ்க்கையில இருக்க எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும். கரங்களை தட்டி கத்துறேன் சொல்லுவோம். ஆவியானவருடைய இன்னொரு உருவகம். அந்த உருவகம் என்னவென்றால், வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 1 வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம். பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்து இருந்தார்கள். அடுத்து, அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல. இந்த வேர்ட் காற்று எல்லாம் சொல்லுங்க. காற்று வானத்திலிருந்து சடுதியாய் காற்று. அப்புறம் கூட எங்க போனா போல எல்லாம் சொல்லுங்க. ஆவியானவர் சொல்லுங்க. காத்து இல்ல, காத்து போல எல்லாம் சொல்லுங்க. காத்து போல. கமான் வந்து பாரு. வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. சடுதியான முழக்கம் உண்டாகி உட்கார்ந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அதுல போடக்கூடாது. அடுத்து, அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல. அடுத்து, அக்கினி எல்லாம் சொல்லுங்க. பக்கத்துல போல எல்லாம் சொல்லுங்க. இல்லைங்க, உங்க பக்கத்துல இல்லைங்க, வசனத்துக்கு பக்கத்துல. அக்கினி போல. சொல்லுங்க. காற்று போல, அக்கினி போல. ரெண்டுமே போலதான். அவர் காற்று இல்ல, அவர் அக்கினி இல்ல. அப்படின்னு இவங்க பஞ்சபூதங்கள் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்களே, அது கிடையாது. ஆனா பஞ்சபூதங்களையும் தன்னுடைய கரத்தில் வைத்திருக்கிறவர். அதாவது காற்று போல அப்படின்னா, காற்று என்னெல்லாம் உனக்கு செய்யுமோ அதெல்லாம் ஆவியானவர் செய்வார். கை தட்டின ஒருவர் ஆமென். ஓ பிரைஸ் காட், ஹalleluya. அடுத்து, அக்கினி போல. அக்கினி போல வாசிங்க. பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு. பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு. அக்கினி எல்லாம் சொல்லுங்க. ஆமா, ஆவியானவருடைய இன்னொரு உருவகம் என்னவென்றால் அக்கினி. the symbol of holy spirit, another symbol of holy spirit is the fire. ஆமென் சொல்லுங்க. நம்ம அக்கினியை பத்தி பார்க்க போறோம். அக்கினி என்ன செய்யுமோ அதை நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க லைஃப்ல ஆவியானவர் செஞ்சிருவார். கையை தட்டுங்க ஒரு ஆமென். ஆவியானவர் வருகிற பல இடங்களிலே அக்கினியை ஒரு உருவமாக எடுத்து வர்றாரு, ஒரு உருவம் எடுத்து வர்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஃபயரை நீங்க மெடிடேட் பண்ணணும். ஃபயர் என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டீங்கன்னா ஆவியானவர் உங்கள்ட்ட என்ன பண்ணுவார். நான் ஆவியானவர் இணைக்கப்பட்ட மனுஷன். அப்ப ஒரு மனுஷன் ஃபயரோட இணைஞ்சிருந்தா அந்த ஃபயர் அவன்கிட்ட என்ன பண்ணும், அவன் உருவத்தில் என்ன பண்ணும், அவன் வாழ்க்கையில் அவனுடைய சரீரத்தில் என்ன பண்ணும் என்பதை நீங்கள் அந்த ஃபயரை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஆவியானவர் இணைக்கப்பட்டனால எனக்குள்ள இப்ப அது நடந்துகிட்டு இருக்கு, எனக்குள்ள அதை தேவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். கைத்தறிவது அவருக்கு. பழைய ஏற்பாட்டில் இந்த ஃபயர் வந்திருக்கு. வாசிப்போம். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 2, 21, 22. சீக்கிரமாய் வாசிப்போம். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு. அவர்கள் இரவும் நடக்கணும், பகலும் நடக்கணும், 2 நேரமும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட. சொல்லுங்க. பகல்ல கூலா எல்லாம் சொல்லுங்க, நைட்டு வாமா. கையை தட்டுங்க. சில நீங்க மந்துன்னு இருக்கும்போது கோமா பேசுவார், என்ன பண்ணிட்டு இருக்க நீனு. சரி, நீங்க கோமா இருப்பீங்களாப்பா, மைல்டா பேச விடுறா டே அப்படின்னா கை தட்டுங்க. அதான் கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள். அந்த அக்னி ஸ்தம்பம் தான் இரவும் பகலும். அக்னி ஸ்தம்பம், மேகஸ்தம்பம், ஆமிவற்றால் நீர் நடத்தும். பழைய ஏற்பாட்டில் இந்த அக்னி இருந்துச்சு, புதிய ஏற்பாட்டிலையும் அக்னி இருந்துச்சு. ஆனா பழைய ஏற்பாட்டில் இருந்த அக்னிக்கும் புதிய ஏற்பாட்டில் இருந்த அக்னிக்கு வித்தியாசம் என்ன சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டில் இருந்த அக்னி ஒரே அக்னி, எல்லாரும் அந்த அக்னிக்குள்ள இருக்கிற வரைக்கும் சேஃப். அக்னியை விட்டு வெளியே போனா கேப், உள்ள வந்தா சேஃப், வெளியே போனா முடிஞ்சிச்சு. அதனாலதான் கர்த்தர் சொல்லுவாரு, இந்த உலகத்துல எங்கேயும் போகாத, யாருடையும் கலந்துராத, நீ உள்ளே ஏறுன்னு. இது சேர்ந்து இருந்த அக்னி. நான் புதிய ஏற்பாட்டுல பிரிந்திருந்த அக்னி. அப்படியே தனித்தனியா ஒவ்வொருத்தர் தலைமையில இந்த அபிஷேகம் தனிப்பட்ட முறையிலே கொடுத்து நீங்கள் புறப்பட்டு போங்கள் அப்படின்னு போங்கே சொல்றாரு. இந்த 2 ஃபயருக்கு இருக்கிற வித்தியாசம் தான். ஓல்ட் டெஸ்டமென்ட் ஃபயர் அது இஸ்ரேலுக்குள்ள மட்டும்தான் இருந்துச்சு. நியூ டெஸ்டமென்ட் ஃபயர் பிரிந்திருக்கிற ஃபயர். பிரிஞ்சிருக்கிற நாவும் நினைவே அக்னியை பிரிஞ்ச மாதிரி படம் போட்டான். அக்னி பிரிஞ்சிருக்கல, அக்னி தனித்தனியா பிரிஞ்சிருக்கு. அதனால இப்ப நீங்க வீட்டுக்கு போறீங்களா தனியா, பழைய ஏற்பாட்டு காலத்தின் படி என்ன தெரியுமா, நீங்க இங்க வந்தீங்கன்னா ஃபயர் இருக்கும், வீட்டுக்கு போனா ஃபயர் இருக்காது. ஆமா, அங்க போனா ஆமா வயரு கட்டில தான் படுத்துருக்கணும். நீங்க இங்க வந்தா ஃபயர் வேணா கொஞ்சம் ஃபயரை வச்சு சாப்பிட்டுக்கலாம் வீட்டுக்கு.